ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாருக்கெல்லாம் தோசை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்குங்க. 3 நேரம் தோசை சுட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அந்த அளவுக்கு தோசை மேலே பைத்தியமாக இருப்பா. நேற்றுக்கு தோசை தான் சுட்டு கொடுத்தேன், இன்றைக்கும் தோசை தான். நாளைக்கு நீங்கள் தோசை வேணுமான்னு கேட்டால் நாளைக்கும் தோசை தான் வேணும்பா. இப்போ தோசைக்கு என்ன குழம்பு வச்சு கொடுத்தேன்னா மீன் குழம்பு தான் வச்சு கொடுத்தேன். மீன் சாப்பிடவே மாட்டா. அதனால் அந்த மீனில் உள்ள குழம்பு அவளுக்கு சில டைம் பிடிக்கும், சில டைம் பிடிக்காது. அதனால் இன்றைக்கி மீன் குழம்பும் தோசையும் வச்சு தான் சாப்பிட்டா. ஆனால் நல்லாயிருக்கும் தோசை கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது. அதுவும் இல்ல, நேத்தைக்கு வச்ச மீன் குழம்புங்க. அதில தான் டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். பையனுக்கு ஒரு வேலைய சொல்லிக் குடுத்துட்டேங்க இன்னைக்கு. தேங்காய் திருவ கத்துக் குடுத்தேன். முடியல அவனால, கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஆனாலும் "நீ ட்ரை பண்ணு. இதெல்லாம் கத்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் திருவ குடுத்தேன். திருவிட்டு இருக்கான் கஷ்டப்பட்டு. முடியலன்னு சொன்னான். பரவால்ல, ஃபர்ஸ்ட்டெல்லாம் நானும் இப்படிதான் கத்துக்கிட்டேன். அதனால நீயும் இதே மாதிரியே கத்துக்கோன்னு சொன்னேன். கத்துக்கிட்டான், கொஞ்சம் பரவால்ல. இன்னைக்கு பொரியலுக்கு தாங்க அந்த தேங்காய் திருவ சொன்னேன். பீட்ரூட் பொரியல் பண்ணேன். ஏன்னா நேத்து வச்ச மீன் குழம்பு இருந்துச்சுல்ல, அதுக்கு கூட இந்த பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டா நல்லாருக்கும். அதனால இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் தான் பண்ணேன். பீட்ரூட் பொரியலும் காலையுமே சாப்பாடு வடிச்சுட்டு போயிட்டேன். அதனால இன்னைக்கு வடிச்ச சாப்பாடு, பசங்களுக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டாங்கங்க 2 பேருக்கும். அதனால வடிச்ச சாப்பாடெல்லாம் பண்றேன். இல்லனா குக்கர்ல வச்சு ஸ்பீடா பண்ணிருவேன். இன்னைக்கு வடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணேன். அதுக்கு கூட வச்சு சாப்பிடுறதுக்கு தான். அப்படியே மாடி தோட்டம் வந்துரலாங்க. இந்த சுண்டக்காய் செடி எல்லா பாட்டுலயும் விழுந்து தானே முளைச்சுக்குதேன். என் வீட்ல ஒண்டியா இல்ல, பக்கத்து வீட்லயும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ள முளைச்சு நிக்குதுன்னு. என் வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து தான் விதை விழுந்து அங்கேயும் முளைச்சிருக்குது. தண்ணி இல்லாமலே அது ரொம்ப பெருசா வளர்ந்து நிக்குது. பார்க்கலாம் காய் விடுதா, பூ விடுதான்ட்டு அதுல. இது ஒரு ரோஸ் செடி பாட்டுக்குள்ளங்க. துளசி நிக்குது, சுண்டக்காய் நிக்குது, முடக்கத்தான் கீரை நிக்குது. முடக்கத்தான் இல்ல, இது அம் மணத்தக்காளி கீரைங்க. வாயிலே வரமாட்டேங்குது. ஏன்னா ஒரு பாட்டுக்குள்ள இத்தன செடி இருந்தா எப்படி நமக்கு வாயில வரும்? பாருங்களேன், ஒண்ண புடுங்கி போட்டுட்டேன் வேற ஒரு பாட்டுல இருந்து. சின்ன செடியில எவ்வளோ பெரிய வேர் விட்டுட்டு போகுது பாருங்களேன். இந்த சுண்டக்காய் செடிக்கு நமக்கு உரம் தேவையில்லைங்க. கொஞ்சோண்டு மண்ணு போட்டு நட்டு விட்டாலே அழகா வளர்ந்துட்டு போகுது. ஸ்பீடான மின்னல் வேகத்துல வளர்ந்து பூ வச்சிருது. பாருங்களேன், எங்கெல்லாம் முளைச்சு நிக்குதுன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 எண்ணம் புடுங்கி போட்டேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள எல்லாம் ஒரு 2, 3 முளைச்சு நிக்குது. இது ஒண்ணு புடுங்கல. இனி தான் புடுங்கணும். புல்லு புடிச்சு நிக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் மாடி தோட்டத்த கிளியர் பண்ணணுங்க. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.